நான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலை, எல்லாமே எனக்கு பாதிப்பு. நான் எது தொட்டாலும் தோல்வி. நான் செய்யக்கூடிய வேலையே சரியில்லை. நான் பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது. என்ன பேசுகிறீங்களாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் ஒரு மனுஷனே இல்லை, நான் ஒரு முட்டாள் பையன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் இதெல்லாம் மாற்றிக்க முடியல? எனக்குள்ளே ஏன் இத்தனை பிரச்சனை நெகட்டிவ் தாட்ஸாகவே தோணுது? நான் ரைட்டாகவே செய்யலாம்னு நினச்சி அது தப்பாகவே நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதகம் தான் தப்பா? இல்லை நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையா? இல்லை நமக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயம் அடங்கியிருக்கா அப்படின்னு எனக்கே அது புரியல. இப்போ சாப்பிட்ற உணவு கூட நான் நினச்ச மாதிரி சாப்பிட்லான்னா சாப்பிட முடியல. அதுவும் தப்பான உணவாக தான் கிடைக்குது. இல்லை நான் சாப்பிடும்போது உப்பு பத்தாமல் போகுது, இல்லையே காரம் இல்லாமல் போகுது. இந்த மாதிரி நான் செய்கிற வேலை தப்பாக போகுது, நான் படிக்கிறது தப்பாக இருக்குது, நான் சொல்கிறது தப்பாக இருக்குது, நான் பேசுகிறது தப்பாக இருக்குது. நான் நல்லாவே இருக்கலாம்னு நினச்ச என் நோய் வந்துகிட்டே இருக்குது என் உடம்புல. இந்த நோய் போனால் இன்னொரு நோய் வருது, அடுத்து இன்னொரு நோய் வருது. இதுக்கெல்லாம் என்னையா வழி? ஏன் எனக்கு இப்படி கடவுள் படைச்சா? எனக்காக ஏன் இந்த சோகத்தை கொடுக்குறா? நான் எப்படி தான் இதை கையாளுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. வாழலாமா, சாகலாமா, ஓடிடலாமா, எங்காவது தொலைவான இடத்துக்கு போய் மறைஞ்சிடலாமா? இப்படியெல்லாம் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் துடிச்சிக்கிட்டு இருக்குது மனசு. இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னால் முடிவெடுக்க முடியல. எனக்கு யாரும் இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியல. இந்த விளக்கத்தை எப்படி தான் சரி பண்ணுறது? எனக்கு காசு வர மாதிரி வருது, போயிடுது. கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சா கூட கடன் வாங்குறேன். கடன் அதிகமாகிட்டே இருக்குது. நோய் அப்படி பெருகிட்டே இருக்குது. பல நோய் வருது. என்னால் வேதனை தாங்க முடியல. என்ன பண்ணுறதுனே என்னால் தெரியல. இது என்ன தான் பலி குறிச்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இதுதான். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டா? எனக்கு எதாவது செய்வனை வந்துருச்சு, மந்திரம் வந்துருச்சு, தந்திரம் வந்துருச்சு, கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் குழப்பம், மனைவினால் பிரச்சனை, குழந்தைங்களால பிரச்சனை, எல்லாத்தினாலையும் பிரச்சனை. இந்த உலகத்தில் வாழறதுக்குள்ள தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. உங்களுக்கும் அது உண்டு. என்ன உண்டு? வெற்றி நிச்சயம். நீங்கள் செய்வதை எல்லாம் முறையாக செய்வதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு மாற்று மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிஷன் உங்களுக்கு நான் இப்போ புதுசாக டியூன் பண்ண போகிறேன். எப்படி இன்ஜின் தானாகவே வேலை செய்கிற மாதிரி டியூன் பண்ண போகிறேன். எல்லாமே அந்த இதெல்லாம் தப்பு தப்பாக வந்துச்சோ அதையெல்லாம் அழைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு ரெக்கார்டு போட்டு உள்ள பாசிட்டிவாக வர்ற மாதிரி பண்ண போகிறேன். பண்ணிட்டா நீங்கள் வேறு லெவலில் மாறிடுவீங்க. நீங்கள் நினைக்கலாம் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயந்தாங்க இது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு பெரிய நோய் வந்துச்சுனாலும் தீர்க்க முடியல, அதையும் தீர்க்க முடியும். ஆறாத புண்ணும் தீராத நோயும் வாழ்க்கையில் உருப்படியாக முடியாது. அதையும் மாற்றி அழித்து ஆற வைக்க முடியும், நோயை தீர்க்க முடியும். அதனால் உண்மையாக புரிஞ்சுக்குங்க. உங்கள் நோயாக இருக்கட்டும், உங்களுக்கு பணமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சகல வித்தை, அதான் சொன்னேன், அண்ட சராசரம் சொல்கிறது அத்தனைக்கும் ஒரே தீர்வு இந்த மகா பாபாஜியுடைய கிரியா யோகத்தில் இருக்குது. இதை அற்புதமாக கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறிடும். வேற ஒன்றுமே தேவையில்லை. கற்றுக்குங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.